வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த வார்த்தை பெரும்பாலும் ஆட்டம்ஸா இருக்கட்டும், மாலிகுல்ஸா இருக்கட்டும் அல்லது காம்பவுண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, tendency to attract shared electrons towards itself னு சொல்லுவாங்க. அதாவது கோவலன்ட் பாண்ட்ல ரெண்டு ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு ஆட்டம் மட்டும் அந்த ஷேர்ட் எலக்ட்ரானை தான் பக்கம் நல்லா ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஆட்டம் நம்ம ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆட்டம்னு சொல்லுவோம். இதை நீங்க பெரும்பாலும் பீரியாடிக் டேபிள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் போகும். இதை நீங்க எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி ரெண்டு ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். இவங்க பாண்டிங்ல இருக்காங்க, அதாவது கோவலன்ட் பாண்டட்ல இருக்காங்க. இந்த கோவலன்ட் பாண்டட்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், கோவலன்ட் பாண்டட் மாலிகூல்ஸ் சொல்றோம். இங்க ஏ ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்காரு, இங்க பி ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்காரு. சோ அந்த மியூச்சுவல் ஷேரிங்கா இருக்காங்க கோவலன்ட் பாண்ட்ல. இதுல பி ஆட்டம் இருக்கு இல்லையா, இவர் என்ன செய்றாரு, இந்த ரெண்டு எலக்ட்ரான் அந்த ஷேர்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே என்ன செய்றாரு, தாம் பக்கம் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் பக்கம் நல்லா ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா சென்டர்ல இருந்திருக்கணும், பட் அப்படி இல்ல. ஒரு ஆட்டம் மட்டும் என்ன செய்யுது, தாம் பக்கம் அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே அட்ராக்ட் பண்ணிடுது. அப்படி அட்ராக்ட் பண்ணும் பொழுது இந்த ஏ ஆட்டம் அந்த எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ண முடியாம லாஸ் பண்ணிடுவாரு. இவர் அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே தாம் பக்கம் நல்லா ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. யார் இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை தாம் பக்கம் ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணிருக்காங்களோ, டெண்டன்சி டு அட்ராக்ட் ஷேர்ட் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப் தான் சொல்றாங்க. அப்போ அதை தான் நம்ம ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம்னு சொல்றோம். அப்போ பி ஆட்டம் தான் எப்படி இருக்குது, ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருக்குது. இது பீரியாடிக் டேபிள்ல மோஸ்ட்லி ஹாலஜன்ஸ் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹாலஜன் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருப்பாங்க. அதுலயே ஃப்ளோரின் இருக்கு இல்லையா, ஃப்ளோரின் தான் மோஸ்ட்லி வெரி ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மெஷரபிள் குவான்டிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மெஷரபிள் குவான்டிட்டி கிடையாது. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்தோம் இல்லையா, அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்தால்பியை நம்ம மெஷர் பண்ணியிருப்போம் இவ்வளோ அப்படின்னு, அதாவது இவ்வளோ ஜூல்ஸ்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். பட் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில நம்ம இதை மெஷரபிள் குவான்டிட்டியா சொல்ல முடியாது. பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சம் ஸ்கேல்ஸ் இருக்கு, ஸ்கேல் வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூஸ் எல்லாம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த பவுலிங் ஸ்கேல், முல்லிகன்ஸ் ஜாஃபி ஸ்கேல், ஆல்ட்ரட் ராக்கோ ஸ்கேல், இந்த சயின்டிஸ்ட்லாம் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சம் ப்ரிடிக்ஷன் கொண்டு வந்தாங்க, சம் ஸ்கேல்ஸ். அந்த ஸ்கேல்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதில் ரொம்ப ஃபெமிலியர் எதுன்னு கேட்டிங்கன்னா பவுலிங் ஸ்கேல் தான். மற்ற ஸ்கேல்லாம் மோஸ்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. பீரியாடிக் டேபிள்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க போய் பாருங்க. சப்போஸ் உங்க ஸ்கூல்ல சார்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஸ்கேல்ல கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பவுலிங் ஸ்கேல்ல தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பவுலிங் ஸ்கேலை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆட்டம் இது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், இது வெரி லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் சொல்லி நம்ம ஈஸியா ப்ரெடிக்ஷன் பண்றோம். ஸோ உங்களுக்கு புக்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஸ்கேல்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப அக்யூரேசியான வேல்யூன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, அது அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். அதை பத்தி உங்களுக்கு புக்லயே கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை எப்படி நம்ம ஈஸியா அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் ஆட்டோமேட்டிக்காகவே எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் இன்க்ரீசிங் ஆகிட்டே போகும். அப்போ எந்த அளவுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசிங் ஆகும். அதனால தான் மெட்டாலிக் கேரக்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசிங்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹை எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல் பார்த்தீங்கன்னா அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி பீரியாடிக் டேபிளில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய சால்கோஜன்ஸ் குரூப்ஸாக இருக்கட்டும் அல்லது ஹாலஜன்ஸ் குரூப்ஸாக இருக்கட்டும், அதாவது 16 and 17th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஜஸ்ட் 2 or 1 எலக்ட்ரான் கிடைச்சா போது இவங்க இனர்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுவாங்க, அதாவது இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ பீரியாடிக் டேபிள்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருக்கு இல்லையா, சால்கோஜன்ஸா இருக்கட்டும் அல்லது ஹாலஜன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே மோஸ்ட்லி எப்படியாவது தான் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஷேர்ட் எலக்ட்ரான்ஸை தாம் பக்கம் தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்க பெரும்பாலும் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்னு சொல்றோம். அப்படி அட்ராக்ட் பண்றது மூலமா இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவங்க அட்டைன் பண்றாங்க. இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் ஸ்கேல் வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் பாருங்க, ஃப்ரம் லித்தியம் டு ஃப்ளோரின், அதே மாதிரி சோடியம் டு குளோரைட். இதுல எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் பாருங்க, ஃப்ரம் லித்தியம் டு ஃப்ளோரின்ல 1 1.5 2 2.5 3 3.5 4. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் போகும். அதே மாதிரி சோடியம் டு குளோரின் பாருங்க, 0.9 1.2 1.5 1.8 2.1 2.5 3. ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் இன்க்ரீசிங் ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் பாருங்க, லித்தியம் டு சீசியம்
1.0 to 0.7 வரைக்கும் டிக்ரீசிங் ஆயிருக்கும். அதே மாதிரி ஹேலஜன்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, அதாவது 17th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதுலயும் பாருங்க ஃப்ளோரின் டு அஸ்டேட்டின் 4ல இருந்து 2.2. அப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, ஃப்ளோரின் மட்டும் தான் என்ன ஆகுது, ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ பீரியாடிக் டேபிள்லயே ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னு யாரை சொல்றோம் அப்படின்னா ஃப்ளோரின் தான் சொல்றோம். 4.0 இருக்குது பாருங்க அவருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஆட்டம் எந்த ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாரோ அதை பொறுத்து தான் இவருடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். அப்போ இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் வேல்யூ எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஒரு பீரியாடிக் டேபிள்ல ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பொதுவாகவே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் இன்க்ரீசிங் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர இந்த ஸ்கேல் வேல்யூஸ் மூலமா நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றோம், அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணணும், இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அட்டாமிக் ரேடியோட நம்ம கோரிலேட் பண்ணி பேச முடியும். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசிங் ஆகுதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசிங் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த ஆட்டம்ல மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அந்த ஆட்டம் பெரும்பாலும் தான் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் பக்கம் தான் அட்ராக்ட் பண்ணி வைக்கும். அப்போ அவர் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா தான் இருப்பார். ஸோ அதனால தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் டிக்ரீசிங் ஆர்டர்ல போகும், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகும். அப்போ இந்த பீரியாடிக் டேபிள்ல நம்ம ஒரு சில விஷயத்தை காமனா அப்சர்வ் பண்றோம். என்ன அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசிங் ஆகுது, அதே சமயத்தில் ஃப்ரம் டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் ஆகுது. அயனைசேஷன் என்தால்பி பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசிங் ஆகுது, ஃப்ரம் டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் ஆகுது. அதே மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசிங் ஆகுது, ஃப்ரம் டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆகுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் டிக்ரீசிங் ஆகுது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பாருங்க இன்க்ரீசிங் ஆகும். நெக்ஸ்ட் மெட்டாலிக் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசிங் ஆகும், நான் மெட்டாலிக் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசிங் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பீரியாடிக் டேபிள்ல ஜென்ரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இவ்வளவுதான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. கண்டிப்பா இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.